ஸோ நம்ம மேட்ச் ஆடிட்டோம், 2 மேட்ச் தோற்றுட்டோம். இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். தோல்வியெல்லாம் வீரனுக்கு சகஜம், இருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு ஒரு இது. ரெகுலராக ஆறுனா தான் வேலைக்கு ஆகும். ஸோ தோற்றதுக்கு இந்த பிஸ்கெட்டாவது சாப்பிட்லாம். சரி பாருங்கள், பிஸ்கெட் கொடுப்போம். சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. குழந்தைக்கும் கொடுப்பா. அது சின்ன இது வந்து ஐயோ இவ்வளோ நாய்ங்க வந்துச்சு, கச்சிக்கிச்சு தொலை போதுங்க. காலி ஆயிடுச்சு. சரி நம்ம கிளம்பிட்டோம். ரொம்ப வருத்தம். பார்ப்போம் நெக்ஸ்ட் டே. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் நம்ம போகிறோம். அதான் டைம் டு லீவ். ஸோ கிளம்பியாச்சு. இது வேறு லொக்கேஷன் அனுப்பியிருக்காரா. டியூடா நம்ம குளிக்க போகிறோம். தி கரண்ட் லொக்கேஷன் போகிறோம். எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு இவங்க வந்து நடனக்குழு பார்க்குது. நடனக்குழுவில் தான். ஓகே பார்த்தாச்சு. 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. போகிறோம், வாங்க போகலாம். வெயில் அடிக்கிறதுனால மேப்பு தெரியாது போல், இப்படி வச்சுப்போம். ஓகே, இட்ஸ் டைம் டு மூவ் கைஸ் டு ராக் த வேர்ல்ட். ஓகே உள்ள போகிறோம். இவங்களாம் வந்து என்ன தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிட்டி அப்படின்னா என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. ஓகே இங்கே என்ன பண்ணுவாங்கன்னு. ஆனால் இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக போகணும். டியூடா தண்ணி லாரி வருது, டியூட ஓரமாக போகணும், இல்லைன்னா ஏற்றிடி போயிடுவாங்க. ஓகே காய்ஸ், ஓகே காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா குளிக்க போகிறோம் காய்ஸ். டியூட தோல்வியும் வெற்றியும் வீரனுக்கு சகஜம். அதனால் ஆடின 2 மேட்சும் தோத்துட்டான். நான் ஒரு ஓவர் தான் போட்டேன். ஒரு ஓவரில் 7 ரன்னு போச்சு நம்ம ஓவரில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்டு மேட்ச் வந்து எனக்கு ஓவரே கொடுக்கல. அதுக்குள்ளே மேட்ச் ஆப்போனன்ட் டீம் முடிச்சிட்டாங்க. ஸோ பரவாயில்ல, நம்ம அடிக்கிறோம், ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம யாருன்னு காட்டுறோம். ரொம்ப நாள் ஆச்சு விளையாடி, அதனால் டச் விட்டு போச்சு நம்மளுக்கு. இந்த புள்ளிங்கோ விளையாட்டு இருக்கிறாங்க. இங்கே கம்மங்கூழ் எல்லாம் கூழ் விற்கிறாங்க. தாத்தா வராரே இல்லை நம்ம வந்து தும்பக்க தான். தும்பக்க. ஓகே, டைம் டு ராக் த வேர்ல்ட்.
ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது சொல்கிறதுக்கு எப்படி வார்த்தையே வரல. நாக்கில் மூக்கில் போகிறோம், குளிக்கிறோம், ரிலாக்ஸ் ஆகுறோம், படுத்து தூங்குறோம். நம்ம எங்கே போகிறோம்? நம்ம பறக்கிறோம் கைஸ், நம்ம பறக்கிறோம். தும்பக்க தும்பா தும்பக்க தும்பா தும்பக்க தும்பா தும்பக்க தும்பா தும்பக்க தும்பா தும்பக்க தும்பா. போலையா உன்னை நம்பி வந்ததுக்கே தாத்தா வராரு, 7:30 தர போறாரு, கதற விட போறாரு, குளிக்கலாம் முடியாது. இவன் வேற கால் பண்ணினே இருக்கிறான். நம்ம ஸ்பாட்டுக்கு போனாதான். சொல்லுங்க ப்ரோ. ஹலோ, கேக்குதா ப்ரோ? ஏய், கரண்ட் ஸ்பாட்டுக்கு தானே வரணும். நான் மெயின் ரோடுக்கு வந்துருக்கேன் இப்போதான். வெய் வரேன். ரீசென்டர் கொடுத்துப்போம், மாட்டிப்போம். ரொம்ப பேசுகிறான் ப்ரோ. கொய்யாக்கா கோல்ட் ஆகிட்டுக்குது. இந்த கிளைமேட்டில் கோல்டான கொய்யாக்கா சாப்பிட்றது ரொம்ப தப்புன்னு சொல்லியிருக்காங்க வீட்டில். அம்மா இவர் வீட்டில் சொல்கிறது தான் செய்வார். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வேறு எதுவும் கிளிகள் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட் எடுக்கிறோம். இந்த இன்னும் தூரம் போகணுமா? இதுக்கப்புறம் எங்கே இருக்க ரோடு? அந்த ரோடுக்கு போகணும் ப்ரோ. ப்ரோ இந்த ரோட்டுக்கெல்லாம் போக முடியாது ப்ரோ. நானே இப்படி தாண்டா வரேன். தும்பக்க தும்ப தும்பக்க துங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரில. தப்பு பண்ணிட்டடா மோகன், தப்பு பண்ணிட்டேன். மெயின் ரோட்டில் போகணுமா? ஆரன் ரைடு போகலாம். இங்கே எங்கே ஸ்ட்ரெயிட்டாக போக சொல்கிறேன், ஸ்ட்ரெயிட்டாக வர சொல்கிறான், சைட்லலாம் போக வேணான்னு சொல்கிறான். தும்பக்க தும்ப தும்பக்க தும்ப துங்கப்புக்கு தும்ப தும்பக்க தும்ப தும்பக்க தும்ப தும்பக்க துங்க துங்க. Parabu engineering or works.
எங்கே போகிறீங்க? நம்ம வேகமாக போவோம், ஸ்ட்ரெயிட்டாக வாங்க ப்ரோ. ப்ரோ இங்கே தான் ஸ்ட்ரெயிட்டாக போவோம் ப்ரோ, நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறோம் ப்ரோ. தும்பக தும்ப தும்பக தும்ப தும்பக தும்ப தும்பக தும்ப தும்பக தும்ப. தாத்தா வராரு, 7.5 தர போறாரு, கதற விட போறாரு. சீனாவும் வந்துட்டானா, பைக் எடுத்துன்னு ஓட்டினானா. எங்க ஆளுங்க இவனுங்க அப்படியே வர சொன்னானுங்க. வெறிச்சலாகுது. தும்பக்க தும்பா தும்பக்க தும்பா தும்பக தும்பா தும்பக தும்பா அலக்கணுமே அலக்கணுமே. அத போறானுங்களா அவனுங்களா? இவனுங்களை நம்பி போக முடியாது. நம்ம எதனா ஒரு கடைக்கு, சிக்கன் கடையில் போய் நிற்போம், டீ கடையான நிற்போம், லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டு அப்புறம் வரேன் நான். என்ன சொல்கிறேன்? கதை விட போறாரு தாத்தா, வந்துட்டாரு, குதிரை விட போறாரு. அங்கேயே ஆடுறானுங்க, இங்கேயே ஆடுறானுங்க. வண்டியை ஒரு அடிக்கிறேன்டா நான், அப்போதான் ப்ரோ. எங்கிறானுங்கன்னா தெரில இவனுங்க. எங்கப்பா எங்கப்பா வர நீ? தம்பி வர லிஃப்ட் கேட்டுக்கிறான். எங்க எவ்வளோ தூரம் இருக்கு இங்கேருந்து? போலாமா? ஆத்தா வராரு கதறம். காசா கிராண்ட். காசா கிராண்ட் என்ன விஷயம்? டியூஷன் சென்டரா? ஒரு சைக்கிள் வாங்கிக்க வேண்டியது தானே? சைக்கிள் ஒன்று எடுத்துக்க வேண்டியது தானே, ஜாலியாக போயிட்டு வருவா. சைக்கிள் இருக்கு. நந்து போனால் தான் ஜாலியா? நந்து போனால் தான் ஜாலியா? அப்படியே ஓட்ட வேண்டியது தான். எவ்வளோ தூரம்ண்ணா? நான் வேறு போயினே இருக்கிறேன். இவனுங்க வேறு எங்கிறானுங்க தெரில. இங்கே எங்கே கிணறு இருக்கு? ஒரு நிமிஷம் இரு, இவன் கால் பண்ணுறான். ப்ரோ போகலாமாப்பா? எத்தனாவது தம்பி படிக்கிறா? எத்தனாவது படிக்கிறா? 9th டியூஷனா? 10th-கா? ஓகே ஓகே. சனி ஞாயிறு மட்டுமா டெய்லியும் போவியா? சனி ஞாயிறு மட்டுமா டெய்லியும் போவியா? செலிப்ரேஷனா? ரிப்பப்ளிக் டேவா? இந்த டைமில் காலையில் கொடி ஏற்றிட்டு இருப்பாங்க. இந்த டைமில் ஆஹா. எங்கடா ஆஹா. என்ன சொன்னாங்க கொடி ஏற்றிட்டா? வாழ்க்கை வளமுடன்னாங்களா? என்ன படிக்க போகலான்னுக்கிறா? இது முடிச்சுட்டு என்ன இன்ஜினியரிங்கா, எம்பிபிஎஸ்ஸா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா? என்ன? நான் பயோமேக்ஸ் எடுத்துட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம். யூபிஎஸ்ஸா?
யூபிஎஸ்சி. யூபிஹெச்சியா? ஆ அது எங்க என்ன எதுக்கு அது? போலீஸ் ட்ரைனிங். போலீஸா? சூப்பர் சூப்பர். ஏய் அதுக்கு நீ குரூப் 2 பண்றா. நீ அதுக்கு நீ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்துட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் படித்தாவே இது உன்னை எந்த குரூப் வேணால் எடுக்கலாம். ஆ நான் தான் பயோமேக்ஸ். சரி எடு. எல்லா எக்ஸாம் ஏது? பயோமேக்ஸ் எடுக்கலாம், காமர்ஸ் எடுக்கலாம், பயோமேக்ஸ் எடுக்கலாம், காமர்ஸ் எடுக்கலாம், ஹிஸ்ட்ரி எடுக்கலாம். ஐஏஎஸ் எக்ஸாம் ஏது? இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணால் படிச்சு கிளியர் பண்ணிடலாம். நீ இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் படி. இதானா அந்த கிராஸ் அக்ரானு அர்பன் லைஃப்? இங்கே ஆளுங்க இருக்காங்களா? ஸ்கூல் இருக்க உள்ளா? டியூஷன் மட்டும்தான். ஃபீஸ் எவ்வளோ? சரி பாய். நல்லா படிடா. டூடு இங்கெல்லாம் வீடு ரொம்ப அமைதியாக இருக்குது. இன்னும் உச்சா போகிறானுங்களா? அமைதியாக இருக்குது, அமைதியான ஒரு இடம். ஆக்சுவலாக இங்கே தான் வந்து வீடு கட்டி இருக்கணும்.